செய்யறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், ஓன் ப்ரொடியூஸ், ஓன் ஃபண்டு தான். பத்திரம்னா வீட்டு பத்திரம்லாம் அடமான வச்சு கிரெடிட் கார்டை தேய்ச்சி அப்படிதான் பண்ணியிருக்கு. ஒரு விஷயம், பயணம் நல்லா இருந்துச்சு. நான் அதை சொல்ல குறைச்சு. சரிங்க சார், சந்தோஷம். அதாவது ரொம்ப ஈர்த்து சந்தோஷம். ஏன் இந்த கேள்வியை முதல்ல கேட்டேன்னு சொன்னா அது காரணமாக தான் கேட்டேன். ஏன்னா இது நண்பர்கள்ங்கிறது எப்படி காதல் இல்லாத நண்பர்கள் வாழ்க்கை சொல்லுவீங்க அப்படின்னா காதல் இல்லாத நண்பர்கள் அப்படி எதுவும் சொல்லியே சார். இந்த பயணம் எதை பற்றி இருக்கு சார்? அவங்க ஆதிரின்ற ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஒரு பயணம் தான் சார். அந்த பயணத்தில் அவங்க யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க, இவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு பங்களிப்பு அளிக்கிறாங்கிறது தான் படம் சார். அதில் வந்தவர் தான் அந்த சாயின்ற கேரக்டரும். அவர் அதுதான் முடிகிற இதில் அது காதலாம் மலர்றதுக்கான ஒரு லீடு போகும் சார். அதுக்கப்புறம் அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார். அதே மாதிரி முடியுமான்னு கேட்டேன். அவரு ஏன் தலையை குளிக்கிட்டே நிற்கிறார்? பயப்படுறாரு. நீங்க பேசுறது கேட்கல சார். அதனால அவரு நம்மள சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காரு. மஞ்சள் சட்டெல்லாம் போட்டிருக்காரு. உண்மையிலே இவ்வளவு பேசுறேன்னா என்ன பாதிச்சதுனால தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். வேலையை பார்த்து நம்மகிட்ட போயிருக்கேன். படம் டியூடு படத்தை போய் நான் அவர் சொன்னேன். இங்கதான் வந்தார் டைரக்டர். எப்படின்னு இருக்கு படம், நல்லா இருக்கியா, இப்போ அப்டேட் தான் நீங்க எடுத்துருக்கீங்க. இல்லை சார் வேற மாதிரி சொல்றாங்கன்னு நல்லவே இல்லை, படம் வரும் அப்படின்னு சொன்னேன். இந்த படமும் ஒரு வித்தியாசமான படம், யூத்துக்கான படம். அதாவது கிழவங்களுக்கான படம் அல்ல, எனக்கான படம். அதையும் போல சொல்லிடுறேன். நல்ல படம், தரமான படம். சார் நான் பிக் பாஸ் முன்னாடியே கொஞ்சம் தெரியும். என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப லோவா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தமிழ் தான் பீக்ல இருந்தது. ஒவ்வொருத்தருடைய வியூ சார் அது. அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் பெருசாக இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணல. அப்பப்போ பிட்ஸ் அண்ட் பீசஸாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே உங்களுடைய டைம் எடுத்து இந்த மழையிலையும் எங்களுக்காக இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அண்ட் வி வேல்யூ அ டைம். ஸோ சொல்ல வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் எனக்காக, என்னோட படத்துக்காக இங்கே நின்று நீங்கள் நான் பேசுறதை கேட்குறீங்க, என் படத்தை பார்க்குறீங்க, அண்ட் ஃபீட்பேக்ஸ் எழுத போகிறீங்க, எல்லாமே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் டீமாக இந்த படம் மூலியமாக எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேர்னிங்ஸ். ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த படத்தில் பாதி ஜெயிச்சிட்டோம். மீதி ஜெயிக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. படம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் நான் முன்னாடி நிற்க வச்சு டிசர்வ் இட். ஆமாம் சார், ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஆமாம் ரொம்ப அழகாக பண்ணார் டெல்லி கணேஷ் சார். ஏன்னா இந்த படத்தை இந்த படத்தில் ஆக்சுவலி இந்த படம் இவ்வளோ அழகாகவும் ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் கனெக்ட் ஆகிறதுக்கான மேஜர் பில்லராக டெல்லி கணேஷ் சார் இருந்தார். அவரோட எனக்கு 2 நாள் தான் ஷூட் இருந்தது. இ வாஸ் ஸோ ஸ்வீட், ரொம்ப கைண்டாக இருந்தார். நான் கொஞ்சம் பயந்தேன், சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. பட் அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் ஃபீல்லே இல்லை, ஜாலியாக காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களை கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருந்தார் அவர். ஸோ அவரோட இருந்த அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் டெல்லி கணேஷ் சாரை மிஸ் பண்ணுறேன். சார் நான் இந்த படத்துடைய ஷூட்டே ஓவராலாக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல சார். 2 காதல் தோல்வி, ஒரு காதல் தொடங்குது. ஆனால் 2 பேருக்கும் அந்த காதல் தொடக்கத்தை சமரசப்படுத்தாதே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. அது எப்படி தோணுச்சு? எனக்கு அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதை காட்டுறதை விட அவங்க சேர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து லவ் வரதுக்கான நடுவில் இருக்க ஒரு ட்ராவல் தான். ஸோ அது அந்த இடத்துல முடிக்கணும்னு தான் பிளான் பண்ணது ஸ்டார்டிங்லேயே. சார் நீங்கள் கேட்டீங்க சார். நம்ம எல்லாமே ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கோம் சார். நம்ம எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது, எல்லாத்தையும் ஓடிட்டே இருக்கோம் சார். பட் ஏதோ ஒரு டைமில் திரும்பி பார்த்தா நம்ம எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம்ல சார். அப்படி அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நமக்காக கொஞ்சம் ஒரு 5 நாள் வாழ்ந்துட்டு அப்படி இருக்குன்றது தான் இந்த ஹோல் படத்தோட கதை.
அப்படி அவங்களுக்காக அவங்க வாழ்நாள்னு நினைக்கும் போது அவங்க லைஃப்ல வர மற்ற பீப்புள் இருக்காங்களே, அவங்க எப்படி அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எப்படி இவங்க லைஃப்ல அழகா மாத்துறாங்கன்றது தான் ஓல் படத்தோட கதையா சொல்ல ட்ரை பண்றோம். நீங்க பாத்துருக்கீங்க படத்துல மீன் கழிச்சு நெல்சன் சார் டப்பிங் பண்ண மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஹீரோ இல்லை, நாங்கள் எனக்கும் தோணி இருக்கு சார். அவர் பண்ணுற சில விஷயங்கள் அந்த ரொம்ப சட்டில்டாக பேசுவார், அது டக்குன்னு நெல்சன் சாரோட அந்த பேட்டர்னில் இருக்கும். சார் டப்பிங் அப்போ சொன்னார் சார், அப்போ தான் எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரியல சார். தேங்க்யூ சார். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, லவ் மேரேஜ் தான். நான் இப்போ சொல்லல, படத்துல சொன்னேன். காதலே மலர்றதுக்கு முன்னாடி ஒரு முட்டை காட்சி வச்சிருக்கீங்க, மிக்ஸ் பண்ணி எழுதுனீங்களா? ஆமாம் சார், அந்த இடத்துல வந்து ஒரு டைலாக்காக ஒரு காதல் சொல்கிறத விட முத்தத்தை சொல்கிறது அழகாக இருக்கும்னு நினைச்சேன். நான் லிப்லாக்காக நினைக்கல, அதே சார் நம்ம தப்பாக பார்க்கணும், எல்லாரும் பண்ணுறது தானே. கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் சொன்னீங்க, ஆனால் அப்படி எதுவுமே இல்லை, எல்லா கிராஃப்ட்டுமே உள்ள இருந்த மாதிரி இருக்கு. அந்த நைட் ஷாட் ஆகட்டும், ட்ரெயின் ஷாட், இந்தியன் ரயில்வேஸை சாக்கார மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, அது எப்படி சார்? இல்லை, அதுக்கு காரணம் நான் தான். கொரில்லா ஷாட் எடுத்தால் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னா நல்ல கேமரா எடுத்துகிட்டு தான் போகணும். நீங்கள் சொல்ல போன பார்த்தா யார்கிட்டயும் இது இல்லாமல் பர்மிஷன் இல்லாத பண்ண மாதிரி தான். இல்லை ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தாங்க பண்ணியிருக்கு. எங்கேயுமே பர்மிஷன் வாங்காமல் பண்ணல. நீங்கள் சொன்னீங்களே வேன் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி. ஆமாம், 4 வண்டி எடுத்துகிட்டு தான் போனோம். எல்லா இடத்துலையுமே லொக்கேஷன் பர்மிஷன் வாங்கி, கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி, டி நகரில் சென்னை போர்ஷன் எல்லாமே ஆமாம் எல்லாம் பர்மிஷன் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்கு. மழை வர மழையில் அறிவி அது இதை டிஓபி இவரோட ஐடியா தான். ஆக்சுவலாக 2 ட்ரிப்பு போனோம். ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் மழை வரல, மறுபடியும் எனக்கு இன்னொரு செலவு வச்சுட்டு மறுபடியும் போனாங்க. ஆமாம் தேங்க்யூ. நான் ஒரு இதில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இது ஒரு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃபிலிம். நீங்கள்லாம் எல்லாம் கை கொடுத்து சப்போர்ட் பண்ணால் தான் இந்த படம் நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. நன்றி. வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது டீம் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக எங்களோட படத்தையும் எஃபர்ட்டையும் மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்ல வார்த்தையே இல்லை. நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணி கிடைச்ச ப்ராஜெக்ட்ஸை, சின்ன விஷயங்களோ, சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்துடும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். எல்லோ ஃபைனலாக எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பொசிஷன் எங்களுக்கு இது. ஸோ நாங்கள் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லா எழுதுங்க. நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் படம் நான் டிஓபியாக பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா லைக் உங்களோட ரிவ்யூஸ் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் 21ஆம் தேதி பார்த்துட்டு குட் ரிவ்யூஸ் கொடுங்க. என்னோட பேர் அபியாத்விக். இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லோரும் தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட குட் ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் ஆனந்த் காஷிநாத். அந்த படத்தில் 3 சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன், ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். 21st அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு சின்ன படமாக பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நன்றி, வணக்கம். படத்தோட டைட்டில் ஏன் எல்லோ? ஏன் எல்லோ? இதெல்லாம் வந்து அவங்க வந்து வானவில்லையும் ரெயின்போவும் தேடி போறாங்க.